முடியாது என்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போ நாம எதை பத்தி ஆதிக்க போறோம்னா, இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கே என்று பேச 4 பேச்சாளர் வந்திருக்கிறாங்க, தீமைக்கே என்று பேச 4 பேச்சாளர் வந்திருக்கிறாங்க. அதில் முதலாவது திரு தனஞ்சயன் 58, செல்வி சைதன்யா 3rd B, செல்வி ரோஷிதா 3rd B, செல்வி திக்ஷன்யா 4th A. தீமைக்கே என்று பேச 4 பேச்சாளர் வந்திருக்கிறாங்க. அதில் முதலாவது செல்வி ஜனனி 5th A, செல்வி திவிகா 5th A, திரு தீபக் குமார் 5th A, திரு ஜீவானந்தம் 5th A. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்போம். நன்மைக்கே என்று பேச முதலாக வருகின்றார் திரு தனஞ்சயன். மரத்தின் வேர் போல் அசையாமல் இருக்கும் எங்கள் நடுவர்களுக்கும், அதன் கிளைகளாய் இருக்கும் இரு அணியினர்களுக்கும், அதில் பூக்களாய் பூத்திருக்கும் இந்த அபயருக்கும் என் மொத்த நாமதல் வணக்கம். ஐயா, மாறி வருகின்ற சூழ்நிலையில இப்ப வரது கோடை காலம். இந்த கோடை காலத்துல ஏசி என்கிற காற்று சீரமைப்பு இல்லாமல் வாழ முடியுமா? நீங்களே சொல்லுங்க ஐயா. வாழ முடியாதப்பா. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்ப அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது எப்படி தீமைக்காகும்? சரி, அதை விடுவோம். ஃப்ரிட்ஜ்ங்கிற குளிர்சாதனை பெட்டி இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாதப்பா. 1 கிலோ தக்காளி விலை எப்ப ஏறுது எப்ப இறங்குதுன்னே தெரியல. தாய்மார்களே, உங்களுக்கு காட்சி தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. அது விலை இறங்க சொல்ல அதை வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போனாலும் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதனால அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்பு என்பது நன்மைக்கே என்று சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனஞ்சயன் சக்கப்பட்டுப்பட்டாரு. தீமைக்கே என்று பேச முதலாக வருகின்றார் செல்வி ஜனனி. சூரியன் போல் பிரகாசிக்கும் எங்கள் நடுவர்களுக்கும், அதை சுற்றி சுற்றி வரும் கோள்கள் போல் இருக்கும் எங்கள் தோழர்களுக்கும், நட்சத்திரம் போல் எங்கும் நிறைந்திருக்கும் என் மக்கள் கூட்டத்திற்கும் பணிவான வணக்கம். எனக்கு முன்பாக தனஞ்சயன் பேசினார். கேட்க நாதான் இருந்துச்சு. ஆனா கோடை காலம் வருதான், அவரால ஏசி இல்லாம வாழ முடியாதான். வாழ முடியாதுன்னு சொல்றாரு. ஏசி என்கிற காற்று சீரமைப்பினால நம்ம உடலுக்கு எவ்வளவு தீங்கு இருக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாதாமா, நீங்களே சொல்லுங்க. இந்த ஏசினால் உடல் வளர்ச்சி, அதாவது டீஹைட்ரேஷன் நமக்கு ஏற்படுகிறது. அதனால சரும நோய்களும் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நன்மைக்கு ஐயா? இல்லதாமா, இல்ல. 1 கிலோ தக்காளி விலைய பத்தி பேசுறாரு. ஒரு உணவை பதப்படுத்தி சாப்பிடுறதால எவ்வளவு தீங்கு இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதானே. இப்ப சொல்லுங்க, அறிவியல் கண்டுபிடிப்பு நன்மைக்கா தீமைக்கா? தீமைக்கே என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தனஞ்சயன் தான் சக்கப்பட்டுப்பட்டான்னு பார்த்தா ஜனனி அதை விட சக்கப்பட்டுப்பட்டாங்களே. நன்மைக்கே என்ன பேச வருகின்றார் செல்வி சைதன்யா. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஐயா, உங்ககிட்ட செல்போன் இருக்குங்களா? இருக்கு, ஸ்மார்ட் போனே இருக்கு. ஓ, ஸ்மார்ட் போனே இருக்கா? ஐயா, நான் ஒரு ஆங்கில புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நான் யார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு அவசியமே இல்லைங்க ஐயா. நானே என் போனை பார்த்து என் டவுட்டை கிளியர் பண்ணிப்பேங்க ஐயா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் ஏதாவது தகவல் சொல்லணும்னா லெட்டர்ல தான் எழுதி அனுப்பணும். அது அனுப்புறதுக்கு 1 வாரம் ஆகும், பதில் வர 1 வாரம் ஆகும். ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுங்க ஐயா. இப்பெல்லாம் ஒரே நிமிஷத்துல கால் பண்ணி எல்லா
வாட்ஸ்அப், வீடியோ, இமெயில், ட்விட்டர், கேம்ஸ் இத மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கை இல்லாம இருக்காங்க, கால் இல்லாம இருக்காங்க, ஏன் கண்ணு இல்லாம கூட இருக்காங்க. ஆனா போன் இல்லாம யாராவது இருக்காங்களா ஐயா? இப்ப பண்ற ப்ரோக்ராம்க்கு Facebookல எத்தனை லைக், எத்தனை ஷேர், எத்தனை கமெண்ட் பறக்க போகுதுன்னு பாருங்க. இப்ப சொல்லுங்க, அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு நன்மைக்கா தீமைக்கா? அறிவியல் கண்டுபிடிப்பு நன்மைக்கே என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சைதன்யா பட்டாசு மாதிரி வச்சுட்டாங்க. தீமைக்கே என்ன பேச வரீங்கன்னா செல்வி திவிகா அவங்க வந்து என்ன வெடி வெடிக்கிறாங்கன்னு